ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க பயந்துட்டாங்க. சிஎம் விஜய் வரேன்னு சொன்ன உடனே பயந்துட்டு காவேரியை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம், கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல மனமுள்ள ஆளுங்க தான். இங்கே யாரும் கெட்டவங்கன்ற மாதிரி கிடையாது. அதாவது மலை பிரதேசத்தில் கொஞ்சம் மழை ஜாஸ்தி இருந்ததுனால காவேரி தழும்ப ரொம்பி விட்டது. அதனால் மட்டுமே நண்பர்களே உங்களுக்கு இந்த காவேரியோடைய டேமை திறக்கப்பட்டது. புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ இதை விஜய ஜீசஸ் மாதிரி ஆக்கி அவர் போனாலே காவேரியை கையிலேருந்து எத்துன்னு வந்துடுவாருங்க, கையோடு எத்துன்னு வந்துடுவாருங்க. அதெல்லாம் தப்புங்க. இது இயற்கை. அந்த இயற்கை யாருக்கு போகணுன்றதோ அதுக்கு போகும், அவ்வளோதான். காவேரி ரொம்பி அந்த உபரி தண்ணியை மட்டும்தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க தமிழ்நாடுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதே போலவே நம்ம தமிழாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறவங்களும் சரி, இங்கே பொருந்து வாழ்ந்தவங்களும் சரி, நம்ம தமிழ் ஆளுங்க கர்நாடகாலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கன்னடாக்காரங்க கர்நாடகாவில் இருக்கிற ஆளுங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் அங்கே பண்ணுற ஒரு பிரச்சனைங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது. தமிழ் ஆளுங்களுக்கும் கன்னடா ஆளுங்களுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எவனும் கேப்டன் பையன் சொன்ன மாதிரி எடே குரு பயந்துட்டே குரு அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. காவேரி நம்தம் இல்லை நிம்தம் இல்லை ஆச்சுங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காவேரி ஒரு இயற்கையாக உங்கள் யாருக்கு வரணுன்றது அவங்களுக்கு போகும், அவ்வளோதான் ஆச்சா. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த காவேரியை கும்பிட்றாங்க, பூஜை பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க, அழுகுறாங்க, எவ்வளவோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த காவேரியோடைய இடத்துல அது இல்லை. செத்து போனவங்கள அந்த காவேரியில் போட்டு புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க, அசிங்கம் பண்ணுறாங்க. இது தமிழ் ஆளுங்க அவங்களுடைய பரவா நான் ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அந்த காவேரியை வர வைக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நண்பர்களே, என் கர்நாடகாவில் இருக்கிற நண்பர், என் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் கர்நாடகாக்காகியோ தமிழ்நாடுக்காகியோ நான் பேசலை. நான் பேசியிருக்கிறது என்னுடைய சேனலுக்காக. என் சேனல் க்ரோத் ஆகிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.